தலைப்பு: சிங்கத்தின் உள்ளம் பேசும் நேரம். இன்று நான் ஒரு சிங்கமாக இல்லை, ஒரு பயணத்தை முடித்து நிற்கும் போராளியாக பேசுகிறேன். என் வாழ்க்கை எப்போதும் வலிமை, வீரியம், வெற்றி என்று மட்டுமில்லை. ஒரு நாளில் நான் கூட பலவீனமானேன். என் குரல் நடுங்கியது. நான் சிங்கம் என்றாலும் உள்ளத்தில் ஒரு பயம் எழுந்தது. ஆனால் அந்த பயத்தை கேட்டது யாரும் இல்லை. ஏனெனில் உலகம் சிங்கத்திடம் ஒரு விஷயத்தையே எதிர்பார்க்கிறது: அவன் எப்போதும் வெற்றியாளனாக இருக்க வேண்டும் என்று. ஒரு நாள் நான் வேட்டையாட ஓடியபோது காலில் காயமானது. வலி கொடூரமாக இருந்தது. என்னை நம்பிய கூட்டம் கூட என்னை விட்டு விலகியது. சிங்கம் பலவீனமானது என்று அவர்கள் கூறும் பார்வையே என்னை அதிகம் காயப்படுத்தியது. ஆனால் அங்கே, அந்த இருளின் நடுவில் என் உள்ளத்தில் ஒரு குரல் எழுந்தது: நீ விழுந்திருக்கலாம், ஆனால் நீ முடிந்துவிடவில்லை என்று. ஆழ்ந்த மூச்சு விட்டேன். என் வலியை என் வலிமையாக்கினேன். ஒரு தடவையல்ல, 100வது தடவை நான் எழுந்தேன். ஏனெனில் நான் பிறந்ததே வீழ்வதற்காக இல்லை, எழுந்து நிற்பதற்காக. இன்று நான் சொல்வது ஒன்றுதான்: நீங்கள் எவ்வளவு பலவீனமாயிருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு சிங்கம் இருக்கிறது. அது கத்தி எழ வேண்டுமென்றால் ஒரு தடவை மட்டும் நீங்கள் உங்களை நம்புங்கள். நான் சிங்கம். என் கத்தல் என் வலிமை அல்ல, என் மீண்டும் எழும் ஆற்றல்தான் என் பெருமை. நீங்களும் எழுங்கள், உங்களுள்ள சிங்கத்தை கேளுங்கள், உலகமே உங்களை கேட்கும். இருளில் ஒரு ஒளி, மனதிலிருந்து கதைகள். வீடியோ பிடித்திருந்தால் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் ஆதரவே எங்களுக்கு ஒளி.